ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மின்தடை. இந்த வேர்டு அதுக்குனுடைய மீனிங் இங்கே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எப்படி அப்ளை பண்ணணும் அது தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து இந்த கே மாதிரி போட்டு இந்த எண்டிங் வளைப்பாங்க. இதுக்கு பேர் வந்து கப்பான்னு அர்த்தம். கப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு, கிரீக் லெட்டர் இது. ஸோ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஓரலகு மின் கடத்து திறன் அர்த்தம். ஓரலகு மின் கடத்து திறன். கண்டக்டன்ஸ்னா மின் கடத்து திறன், இது ஓரலகு மின் கடத்து திறன் அர்த்தம். அடுத்தது மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாம்டா எம்னு சொல்லுவாங்க. ஸோ லாம்டா எம் அதாவது ஒரு சிம்பிள். கஃபான ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு, இதுக்கு பேர் லாம்டான்னு சொல்லுவாங்க. லாம்டா. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் பேர் லாம்டா, சப்ஸ்கிரிப்ட்ல எம் போட்டால் மோலார் கண்டக்டன்ஸ். அப்போ மோலார் மின் கடத்து திறன். மோலார் மின் கடத்து திறன். ஸோ இந்த 4 வேர்டு எனக்கு தெரிஞ்சா இந்த எலக்ட்ராலிசிஸ்ல இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மின் கடத்து திறன் அப்படின்னா என்ன? சிம்பிள் பார்த்துக்கோங்க, இதனுடைய யூனிட் தெரியணும். இந்த 4 டைட்டில் வித் யூனிட் தெரியணும். ஸோ நம்ம ஒரு செல் இருக்கு, மின் களத்துல எவ்வளோ மின் கடத்து திறன் இருக்கு, எவ்வளோ கண்டக்டன்ஸ் இருக்கு, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? சொல்யூஷன் இருக்கு, இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒரு செல்லு மீட்டு இந்த மின்கலன் இப்போ நம்ம செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு மின்சாரம் இந்த இது கடத்துது, இந்த செல் வந்து இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு மின்சாரம் கடத்துதுன்னு ஒரு ரீடிங் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சொல்யூஷன். இப்போ நமக்கு எந்த சொல்யூஷனுக்கு வந்து எவ்வளவு, அதாவது இது சொல்யூஷன் என்ன சொல்லுவீங்க, இப்போ இது வந்து ஒரு சால்ட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அயான்ஸா இருக்கும், சால்ட் வித் வாட்டர். இதுல எவ்வளவு கரண்ட் கடத்துதுன்னு சொல்றது தான் மின் கடத்து திறன். ஸோ அந்த மின் கடத்து திறன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கண்டக்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜின்றது வந்து இன்வெர்ஸ் ரிலேட்டட் வித் 1/r. ஓகேங்களா? ஸோ ஜிக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எதிர் விகித தொடர்பு. கண்டக்டன்ஸ்னா ஜி, ரெசிஸ்டன்ஸ்னா ஆறு. ஸோ இவங்க 2 பேரும் இன்வெர்ஸாக இருப்பாங்க. மீனிங் வந்து என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கு அப்படின்னா ஜி வந்து ஐயா இருக்குன்னு அர்த்தம், கடத்துத்திறன் ஐயா இருக்கு. அதே மாதிரி ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐயா இருக்கு அப்படின்னா கடத்துத்திறன் லோவா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம எதிர்விகித தொடர்புன்னு சொல்லுவாங்க. இது ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னுவாங்க, எதிர் விகித தொடர்பு அப்படின்னுவாங்க. மீனிங் வந்து என்னன்னா, ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆனால் ஒருத்தர் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ, அப்புறம் என்ன ஆகும், இன்வர்ஸாக இருக்கிறதுனால தான் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி இது குறைஞ்சா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஒரு ஐடியா. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெசிஸ்டன்ஸுக்கும் கண்டக்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? எப்பயுமே மேக்ஸில் நமக்கு தெரியும், இந்த மாதிரி நேர்த்தகவு சிம்பிளை நம்ம கேன்சல் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணலாம். ஜி இஸ் ஈக்குவல் டு ரோன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டு 1/r இப்படின்னு ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரோன்றது என்னன்னா, இதுக்கு பேர் ஓரலகு மின்தடைன்னு அர்த்தம். இந்த ரோன்றதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஓரலகு, ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை. ஸோ ஓரலகு மின்தடை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2வது ஈக்குவேஷன் இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஓகேங்களா? இங்கே 2 ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன், இது புரியுதுங்களா எல்லாருக்கும்? கண்டக்டன்ஸ் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். கண்டக்டன்ஸை வந்து சொல்யூஷனை டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும்.
இந்த பாயிண்ட்ல நான் பேசுறது புரியலனா கூட ஜி இன்வர்ஸ் ரிலேட்டட் 1/r ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிளை கேன்சல் பண்றதுக்கு பண்ணல ரோன்னு இது பேர் ரோ, இதுக்கு பேர் வந்து ரோன்னு அர்த்தம். ரோன்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்றேன். அந்த ரோ இந்த இடத்துல என்ன பேர் அப்படின்னா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு தெரிஞ்சா போதும். இது புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது நார்மலா ரெசிஸ்டன்ஸ்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் எனக்கு கண்டக்டன்ஸ் தெரியும். ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டைரக்ட்லி ரிலேட்டட் வித் லென்த், இன்வெர்ஸ் ரிலேட்டட் வித் ஏரியா. இப்ப நீங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன்ல இப்படி அயான்ஸ்லாம் இருக்கு, இதனுடைய கடத்து திறன் வந்து இதுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குன்றாங்க. இப்ப இது ஒரு சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இதனுடைய லென்த்துக்கு டைரக்டாகவும், ஏரியானா என்ன லென்த் இன்ட்டு லென்த், ஸ்கொயருக்கு வந்து ஏரியானா ஏ ஸ்கொயர் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ லென்த் இன்ட்டு லென்த் பை ஏரியானா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலான்றாங்க. ஸோ லென்த் பை ஏரியான்றது ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. இங்கே வந்து கஃபான்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த சிம்பிளை கேன்சல் பண்ணக்குள்ள தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோன்னு வரும். ஸோ L/A அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ஐடியா அப்படின்னா இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. ஜி இன்வெர்ஸ் ரிலேட்டட் 1/rனே வைங்க. ஜி இன்வெர்ஸ் ரிலேட்டட் 1/r. இதுக்கானது கஃபான்றதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜினா ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸாக இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்துக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஏரியாவுக்கு இன்வெர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சொல்யூஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லென்த்துக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு, அதே ரெசிஸ்டன்ஸு ஏரியாவுக்கு வந்து இன்வெர்ஸாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு தான் ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. ரெசிஸ்டன்ஸில் இந்த சிம்பிளை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுறாங்க. இதுதான் ரோ, இதுதான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் ரோன்றதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல வர ரோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஐடியா வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னு என்னன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸினுடைய தலைகீழி தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா கண்டக்டன்ஸ்னா 1/r, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸினுடைய இன்வெர்ஸ் தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இன்வெர்ஸாக இருக்கும். கண்டக்டன்ஸை வந்து 1 சென்டிமீட்டர் அப்போ மென்ஷன் பண்ணா இந்த மாதிரி ஏரியா வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கணும், லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் மெஷர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் ஆகும். அந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்போ கால்குலேட் பண்ணுற கண்டக்டன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கஃபான்றது 1/ρன்னு எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 3லேருந்து நம்ம இது கொண்டு வரலாம். எதை கொண்டு வரலாம் அப்படின்னா ரோ மட்டும் வேணும். தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து ரோ மட்டும் வேணும்னா RA/Lன்னு எழுதலாம். கரெக்டா? RA/Lன்னு எழுதலாம். இப்போ எனக்கு வந்து 1/ρ தான் தேவை. ஸோ இதனுடைய இன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா 1/ρ, இதுவும் 1/rன்னு மாறிடும், இது L/Aன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ கஃபா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு போய் அதை அப்ளை பண்ணுங்க. அதில்
இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு போய் ஏன்றதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1/ρ அப்படியே இருக்கு. கஃபா இஸ் ஈக்குவல் டு 1/r 1/r L/A அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் கஃபா, இதுதான் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஓரலகு கடத்து திறன். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு மெயின் ஈக்குவேஷன். இதை வச்சு நிறைய ஃபார்முலா, நிறைய ப்ராப்ளம் கேட்கறாங்க. இதை வந்து எப்படிலாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, கஃபா 1/rக்கு பதில் ஜி கண்டக்டன்ஸ், L/A வந்து செல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். செல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? செல் கான்ஸ்டன்ட் அதாவது மின்கல மாறிலி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸை ரெண்டு விதமா எழுதலாம். கரெக்டா? இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கேன்றது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், ஓரலகு மின்கடத்து திறன். ஆர்டினரி மின்கடத்து திறனுக்கும் ஓரலகு மின்கடத்து திறனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓரலகு மின்கடத்து திறன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஜின்றது உங்களுடைய கண்டக்டன்ஸ். நம்ம பார்த்தோம், ஜின்ற கண்டக்டன்ஸ் ஜியா கொடுத்துருக்கலாம் டைரக்டா, இல்லைன்னா ஆர்ல கொடுக்கலாம். ஆர்ல கொடுத்தா 1/rன்னு போட்டுக்கிறீங்க, அதுதான் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? செல் கான்ஸ்டன்ட் என்ன? L/A, லென்த் பை ஏன்றது தான் நீங்க மின்கல மாறிலி அப்படின்ற ஒரு வேர்டு. இது கான்ஸ்டன்ட்னா மாறிலி, செல்லுனா மின்கலன். ஸோ மின்கல மாறிலி அப்படின்றாங்க. ஸோ இந்த ஐடியா தேவை. இப்போ எனக்கு என்ன சார் இதுல இருந்து நான் கத்துக்கணும் அப்படின்னா, 2-3 டெஃபினிஷன் தெரியணும். அடுத்தது ஃபைனலா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னோட ஈக்குவேஷன் தெரியணும். ஓகேங்களா? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க மோலார் கண்டக்டன்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். லாம்டா எம் இருக்கு, இதுதான் மோலார் கண்டக்டன்ஸ். கஃபா டிவைட் பை சி இன்ட்டு 1000. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா சீமன் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல்னு அர்த்தம். இதே லாம்டா எம் கஃபா இன்ட்டு 1000. இந்த சின்றது கான்சன்ட்ரேஷன், சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இது மோலார் கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவங்கள வச்சுதான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் இது என்னென்னு யூனிட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? நார்மலா ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட் யாருக்காவது தெரியுமா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி? ரைட்டு, ஓம். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் சொல்லுவீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, கண்டக்டன்ஸ்க்கு அப்ப என்ன யூனிட் வரும்? 1/ohmனு இருக்கும். அப்போ ஓம் இன்வெர்ஸ்னு சொல்லலாமா? ஸோ கண்டக்டன்ஸ்க்கான யூனிட் வந்து ஓம் இன்வெர்ஸ்னு சொல்லலாமா? ரெசிஸ்டன்ஸுக்கு ஓம்னா கண்டக்டன்ஸுக்கு என்ன இருக்கும்? ஓம் இன்வெர்ஸ்னு சொல்லலாம். எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சீமன் சொல்லுவாங்க. கேபிட்டல் எஸ், ஸ்மால் எஸ் போட்டா செகண்ட்னு போயிடும். கேபிட்டல் எஸ் போட்டீங்கன்னா சீமன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு, சீமன். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸை ஓம்னுவீங்க, கண்டக்டன்ஸ் வந்து 1/rன்னு எழுதுறதுனால ஓம் இன்வெர்ஸ்னு வரும். ஓகேங்களா? நீங்க ஓம் இன்வெர்ஸ்ன்றது சிஜிஎஸ் யூனிட்னுவாங்க, எஸ்ஐ யூனிட் வந்து சீமன். ரெண்டுத்துலயும் சொல்லலாம். அவங்க நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இப்ப 10 ஓம் இன்வெர்ஸ் என்ன மீனிங்? அது வந்து மின் கடத்து திறன், கண்டக்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல 10 கேபிட்டல் எஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா சீமன், இது வந்து ஒரு கண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, கண்டக்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், கண்டக்டன்ஸோட யூனிட் என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ்னா ஓம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கப்பாக்கான யூனிட் போய் பார்க்கலாம். கப்பாவுக்கு நம்ம 2 ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 5வது ஈக்குவேஷன் பாருங்க, இங்க யூனிட் தேவை. ஸோ கஃபான்றது மின் கடத்து திறன், இந்த கேவ் வந்து இந்த வளைச்சி விடணும். ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ஓம். ஓகேங்களா? லென்த்துக்கு வந்து நீங்க மீட்டர்னு வச்சுக்கலாம், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி வரும் பாருங்க, யூனிட் ஓம் இன்வெர்ஸ், இந்த மீட்டர் மேல வந்தா மீட்டர் இன்வெர்ஸ். கரெக்டா? ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ்ன்றது தான் கஃபானோட யூனிட். கரெக்டா? அந்த ஃபார்முலா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? ஓம். ஓகேங்களா? எல்லோட யூனிட் என்ன? லென்த்னா நீங்க மீட்டர்ல தான் சொல்ல முடியும். ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் தான் ஏரியா. ஸோ மீட்டர் ஸ்கொயர். இது நீங்க மேல வந்துச்சுன்னா மீட்டர் பவர் -2 ஆயிரும். ஸோ -1 தான் இருக்கும். ஸோ இது இப்படி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா சீமன் பெர் மீட்டர்னு கொடுக்கலாம். கரெக்டா? அப்ப சீமன் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க 17 சீமன் பெர் மீட்டர். என்ன மீனிங்? இது வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னு அர்த்தம். கரெக்டா? அவனே முன்னாடி மென்ஷன் பண்ணுவான், ஓரலகு மின் கடத்து திறன் 17 சீமன் பெர் மீட்டர்.
அப்படின்னு கொடுத்தா என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா, அது வந்து ஓரலகு மின் கடத்து திறன் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, அடுத்தது வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல கஃபாவுக்கான யூனிட் நமக்கு இப்ப தெரியும், சீமன் பெர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நமக்கு இப்ப இது மோலார் கான்சன்ட்ரேஷன். என்ன சார் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மோலார் இருக்குக்குள்ள நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு மோலாரிட்டி அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க, மோல் பெர் லிட்டர் சொல்லுவோம். ஓகேவா? மோல் பெர் லிட்டர்னு சொல்லுவோம். இப்படி நம்ம எழுதுறது வந்தா ஒரு கேபிட்டல் எம் சொல்லுவீங்க, மோலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர், ஒரு லிட்டர்ல எவ்வளவு மோல் இருக்கோ அதுதான் நீங்க வந்து மோலாரிட்டி, கேபிட்டல் எம். நம்ம மோலாரிட்டி, மோலாலிட்டி, நார்மலிட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, மீனிங் வந்து என்னன்னா இதான் மீனிங். கேபிட்டல் எம்னு போட்டீங்கன்னா உங்ககிட்ட 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கு, அதுல வந்து எத்தனை மோல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கேபிட்டல் எம். சப்போஸ் ஸ்மால் எம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. இந்த 3 மட்டும் நான் சுருக்கமா சொல்றேன், அதுக்கப்புறம் அங்க போனா கொஞ்சம் புரியும். ஒரு கேபிட்டல் எம்னா என்னன்னு பாருங்க, மோல் பெர் லிட்டர்னு அர்த்தம். இதுதான் கேபிட்டல் எம். ஸ்மால் எம்னா என்ன மீனிங் அப்படின்னா, மோல் பெர் கிலோகிராம். மீனிங் வந்து என்னன்னா, ஒரு கிலோகிராம்ல எவ்வளவு மோல் இருக்கோ அதுக்கு பேர் வந்து மோலாலிட்டி. இது வந்து ஸ்மால் எம், இது வந்து கேபிட்டல் எம். ஸோ மோலாரிட்டி, மோலாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இங்க தமிழ்ல சொல்லுவீங்க மோலாரிட்டின்னு சொல்லுவாங்க, மோலாலிட்டி, லிட்டி. ஸ்மால் எம்னா மோலாலிட்டி, கேபிட்டல் எம்னா மோலாரிட்டி. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அடுத்தது நார்மாலிட்டி, நமக்கு இங்க தேவையில்லை, இது 3 அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஈக்குவலண்ட் பெர் லிட்டர்னு சொல்லுவாங்க, ஈக்குவலண்ட் பெர் லிட்டர். ஒரு லிட்டர்ல எத்தனை ஈக்குவலண்ட் இருக்கோ அது நார்மாலிட்டி. ஜஸ்ட் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் நடத்தக்குள்ள இது என்னன்னு சொல்றேன். ஸோ ஒரு லிட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஈக்குவலண்ட் இருக்கோ அதுதான் நார்மாலிட்டி. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும் இந்த இடத்துல. இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் யூனிட். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பேசுறோம், ஒரு லிட்டர்ல எவ்வளவு மோல், இப்போ உங்ககிட்ட 1000 ml சொல்யூஷனோ இல்ல 1 லிட்டர் ஜார் இருக்கு, அதுல எவ்வளவு மோல் டிசால்வ் பண்ணீங்களோ அது பேர் மோலாரிட்டி. இல்ல 1 கிலோகிராம் சால்வெண்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல எவ்வளவு மோல் டிசால்வ் பண்ணீங்கன்னா மோலாலிட்டி. 1 லிட்டர் எடுத்துக்கின்னு ஈக்குவலண்ட் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ எனக்கு இந்த டெஃபினேஷன் தேவை. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் பெர் லிட்டர்னு இருக்கு இல்லையா, கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் பெர் லிட்டர்னு இருக்கு. ஸோ நமக்கு லிட்டர்னா தெரியும் சென்டிமீட்டர் கியூப், கரெக்டா? ஸோ இங்க பெர் லிட்டர்ன்றதுனால நீங்க சென்டிமீட்டர் கியூப் அப்படி இல்லை மீட்டர் கியூப்னு சொல்லலாம் லிட்டருக்கு. ஸோ மோல் மீட்டர் மைனஸ் கியூப்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க, இந்த யூனிட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்றேன். லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு சீமன் பெர் மீட்டர்ன்றது கஃபா, கான்சன்ட்ரேஷன் யூனிட் வந்து மோல் மீட்டர் கியூப். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சீமன், இந்த 3 மேல வந்தா +3, ஸோ 3 - 1 ஸ்கொயர், கீழே இருக்கிற மோல் வந்து மேல பெர் மோல். ஓகேங்களா? அப்ப லாம்டா எம் யூனிட் என்னன்னா சீமன் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். சார் என்னதான் சார் சொல்ல வரீங்க, அதாவது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு மோலாரிட்டியா இருக்கக்குள்ள நம்ம மெஷர் பண்ணக்கூடிய மின் கடத்துத்திறன் தான் மோலார் கண்டக்டன்ஸ், கரெக்டா? அதே போல ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னா என்னன்னா எல் வேல்யூவும் ஒன்னா இருக்கணும், ஏ வேல்யூவும் ஒன்னா இருக்கணும். அப்ப என்ன ஆகும், கஃபா 1/r எல் பை, இங்க பாருங்க L/A இருக்கு. இது உங்களுக்கு புரியல, இங்க எழுதுறேன் பாருங்க கீழே. கஃபா எங்கிட்ட இருக்கு, என்ன சொல்றாங்க 1/r L/A, இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். இப்ப என்ன சொல்றேன், இதுக்கு ஜின்னு எழுதலாம், இதுக்கு L/Aன்னு எழுதிக்கிறேன், இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு எல் வேல்யூ வந்து 1 மீட்டர் இருக்கு, ஏ வேல்யூ வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப கஃபா இஸ் ஈக்குவல் டு ஜின்னு மாறிடுமா, கரெக்டா? இந்த எல் வேல்யூ 1 ஏ வேல்யூ 1 போட்டா கண்டக்டன்ஸும் கஃபாவும் ஈக்குவல் ஆயிரும், கரெக்டா? இந்த 1/r வந்து இப்படி ஜின்னு எழுதலாம், ஏன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜி இன்வர்ஸ் ரிலேட்டட் வித் 1/r. புரியுதா நான் சொல்றது?
இப்ப நான் என்ன சுருக்கமா சொல்றேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்கும், நம்ம இப்படி ஒரு ராடு வைக்கிறீங்க, உள்ள ஒரு சொல்யூஷன் வைக்கிறீங்க இல்லையா, இந்த சொல்யூஷன்ல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த ஏரியாவுக்குள்ள எவ்வளவு கண்டக்ஷன் இருக்கு. அப்ப இது லென்த்து, இந்த லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணா இது ஸ்கொயரா இருந்தா அதனோட ஏரியா கிடைக்கும். ஸோ லென்த்து ஏரியாவும் வச்சு நான் என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் கஃபாவை கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ஓரளவு மின் கடத்து திறன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லென்த் 1 மீட்டரா இருந்து ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயரா இருக்கிறப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் 1 போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் நீளத்திலும் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவிலும் பரப்பிலையும் கண்டுபிடிச்ச கண்டக்டன்ஸ் தான் ஓரளவுக்கு மின் கடத்து திறன். கரெக்டா? நான் பேசுறது புரியுதா? ஓகே. ஸோ சிம்பிளா உனக்கு என்ன புரிஞ்சுதுன்றத இன்னொரு டைம் நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 2 ஈக்குவேஷன் எனக்கு தெரியணும். ஓகேங்களா? என்ன சார் 2 ஈக்குவேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்டக்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இது ஒன்று தெரியணும். ரெசிஸ்டன்ஸ் லென்த் பை ஏரியா. அடுத்தது ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் இந்த ரோ போடலாம், இப்படின்னு போட்டால் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் தெரிஞ்சால் மீதெல்லாம் நீங்களே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு பாருங்க. என்கிட்ட வந்து இந்த 3 ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் G டைரக்ட்லி ரிலேட்டட் வித் 1/R, இந்த ஒரு ஈக்குவேஷனும். அடுத்தது இதுல ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க, ரோ L/A. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க. மூணாவது ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, கஃபான்றது 1/ρ. இது தெரிஞ்சா நாலாவது நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லாம்டா மோலார் கண்டக்டன்ஸ்ன்றது கஃபா டிவைட் பை சி. 1000 கீழே போட்ட அப்படின்னா யூனிட் வந்து சீமன் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல்னு இருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் 1000 மேல போட்ட அப்படின்னா லாம்டா எம் கஃபா இன்ட்டு 1000 டிவைட் பை சி போட்டீங்கன்னா சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஸோ சென்டிமீட்டர்ல 2 லெட்டர் இருக்கிறதுனால மேல 2 டேர்ம் வந்துச்சு அப்படின்னா சென்டிமீட்டர் வரும். ஏன்னா இது டைரக்டா நமக்கு மீட்டர்ல யூனிட் கொடுத்தா இது போட்டுரு, சென்டிமீட்டர்ல கொடுத்தா இது போட்டுரு, ஒன்றும் கிடையாது. இந்த மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி 1000 மேல வரும். அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த 4 ஃபார்முலா இதனுடைய யூனிட். ஓகேங்களா? இதனுடைய யூனிட்னா என்னென்ன, கண்டக்டன்ஸுக்கு இப்போ என்ன யூனிட் சொன்னோம், ஓம் இன்வர்ஸ் கொடுக்கலாம், ஆர் சீமன் கொடுக்கலாம். சீமன்றது கேபிட்டல் எஸ். ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நமக்கு தெரியும் ஓம் தான் யூனிட். ஸோ கஃபாவுக்கு வந்து என்ன சொல்றாங்க, கஃபாவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். ஸோ 1/R இன்ட்டு L/Aன்னு எழுதலாம். கரெக்டா? இந்த யூனிட்ல நம்ம ஃபார்முலா போட்டோம்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் இருக்கு, ஆர் சீமன் பெர் மீட்டர்னு எழுதலாம். ஸோ இது வந்து இதுக்கான யூனிட். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு யூனிட் வந்து சீமன் பெர் மீட்டர். ஓகேங்களா? கஃபாவுக்கு இப்பதான் நான் பார்த்தேன். இது வந்து மோல் பர் லிட்டர் இருக்கும், லிட்டருக்கு பதில் மீட்டர் கியூப்னு போட்டேன். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு இந்த யூனிட் வந்துடும். கரெக்டா? இந்த மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி 1000 மேல வரும். ஸோ இதுதான் ட்ரிக். ஓகேங்களா? இந்த 4 ஃபார்முலா வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ G 1/R, ஆர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஆர்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப் எடுக்கிறோம், ஆர் டைரக்ட்லி ரிலேட்டட் L/A. இந்த நேர்த்தகவை கேன்சல் பண்றதுக்கு ஒரு மாறிலி ஆட் பண்றீங்க, அவங்களுக்கு பேர் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இந்த 4 ஃபார்முலா யூனிட். இதுக்கு டைரக்டா இதை கேட்கறாங்க, இல்ல யூனிட் கேட்பாங்க, இல்லைன்னா இதை வச்சு ப்ராப்ளம் கேட்பாங்க. இது வரைக்கும் கிளியரா? ஓகே. இங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஓரளவுக்கு மின் கடத்து திறன் என்ன? கஃபா. ரைட், டிஃபைன் பண்ணணும். கஃபா, வெரி குட். கஃபானா என்ன? ஓரளவு மின் கடத்து திறன். கரெக்டா? நான் அதை கேட்கல, வேர்டா சொல்லுங்கன்றேன். ஓரளவு மின் கடத்து திறன் என்றால் என்ன? கஃபா. இந்த கஃபான்றத வந்து நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? 1/ρ சொல்லிட்டீங்க, 1/R, L/A. ஓகேங்களா? எல்லாம் கரெக்ட். இதை டிஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கஃபாவும் இந்த ஜியும் எப்ப ஈக்குவலா இருக்கும்? கஃபா G L/Aன்னு வாங்க, எப்ப இந்த மாதிரி இருக்கும்? ஒரு மீட்டர் நீளத்திலையும்
மீட்டர் ஸ்கொயரா இருக்கும்போது. வெரி குட். அதான் ஓகேங்களா. இப்போ நமக்கு ஏன்னா அது புரிஞ்சா அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நீங்க இந்த ப்ராப்ளத்துல எப்படி கேட்பறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க ஒரு சாம்பிளுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னு ஏதாவது எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. நான் ஒரு 4-5 வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு யூனிட் சொல்லியிருக்கேன். கண்டக்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸு, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸு, மோலார் கண்டக்டன்ஸு. ஓகேவா? எல்லாமே வந்து நீங்க பயந்துக்கு தேவையில்ல. எல்லாமே யூனிட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னா ஓமு, ஓம் இன்வர்ஸுக்கு பேரு சீமன், லென்த்னா மீட்டர், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். இது தெரிஞ்சா நீங்க இதுல இருக்கிற இந்த லாஸ்ட்ல இருக்கிற 4ஐயும் நீங்க போட்டுடலாம். இந்த 4 ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் ஈஸியா கணக்கு போட்டுடலாம். கரெக்டா? யாருக்காவது ஏதாவது குழப்பம் இருக்கா இதுல? தெளிவில்லாம இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் அடுத்தது மூவ் பண்றேன். ஏதாவது டவுட் இருக்கா? முதல்ல நான் பேசுறதெல்லாம் புரியுதா என்ன பேசுறேன்னு? எஸ் சார். ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தது நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, இப்ப எனக்கு கஃபான்றதை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க. இதை வச்சு எப்படி சார் கேட்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 1/ρ டைரக்டா ரோ கொடுத்தா நீ கஃபா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல 1/r L/A இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுக்குறாங்க. இது ஒரு ஃபார்மேட்டு ஓரளவு மின் கடத்து திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதே கொஸ்டின் இப்படியும் கொடுக்கலாம். G இன்ட்டு இது செல் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? இந்த மெத்தட்லயும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப சப்போஸ் ஒரு டேட்டா கொடுத்துட்றாங்க, கஃபா கொடுத்துட்றாங்க, ஜி கொடுத்துட்றாங்க, செல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கான நம்ம கொஸ்டின் அது மாதிரி ஒன்று பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ பாருங்க, ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஒரு இதுல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 1500 1500 ஓம். பாருங்க, அவன் சொல்ற டேட்டாக்கும் யூனிட்டுக்கும் கரெக்டா இருக்கா? ரெசிஸ்டன்ஸ்னா ஓம். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டக்டன்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. நான் டேட்டா மட்டும் எழுதுறேன். இவங்க மின் கடத்து திறன், ஓரளவு மின் கடத்து திறன்னா கஃபா கொடுப்பாங்க. இப்போ இது வந்து வெறும் மின் கடத்து திறன் சொல்றாங்க வார்த்தை. 0.146 into 10⁻³ சீமன் பெர் சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 0.001 கேபிட்டல் M மோலாரிட்டி கேசிஎல் சொல்யூஷன். ஓகேங்களா? கேசிஎல் சொல்யூஷன் அதாவது இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, பொட்டாசியம் குளோரைடு, இந்த மோலாரிட்டி, இந்த கான்சன்ட்ரேஷன்ல ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ, கண்டக்டன்ஸ் இவ்வளோ, இதனுடைய செல் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய செல் கான்ஸ்டன்ட் நான் ஷார்ட்டா எழுதுறேன், மின்கல மாறிலி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எதை யூஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் படிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பண்றாங்க. 0.01 மோலாரிட்டி கேசிஎல் சொல்யூஷன், மின் கடத்து திறன் 1500 ஓம். மின் கடத்து திறன்ற வார்த்தையை போட்டு 1500 ஓம் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சதுனால 6 எழுதிட்டேன். இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் என்ன இண்டிகேட் பண்ணுது? மின் கடத்து திறன்ற வார்த்தை இண்டிகேட் பண்ணுது. கரெக்டா? பாருங்க, கண்டக்டன்ஸ் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ சீமன் பெர் மீட்டர்ன்றது உங்களுடைய கண்டக்டன்ஸ் சொல்லுது. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது? சார் புரியுது. ரைட்டு. இப்ப பாருங்க, கே கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்துட்டாங்க. அப்ப செல் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேக்குறாங்க. செல் கான்ஸ்டன்ட் இது L/A. அப்ப நம்ம ரெண்டாவது ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ கஃபானுடைய வேல்யூ வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஸோ இது ஓரளவு மின் கடத்து திறன் சிம்பிளை மாத்தி போட்டேன். ஏன்னா சீமன் பெர் மீட்டர்ன்றது வந்து கே தான். மின் கடத்து திறனை சீமன், கண்டக்டன்ஸுக்கு வந்து சீமன் மட்டும் தான் வரும். ஸோ இங்க வந்து கஃபா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க கஃபா தான் இருக்கு. ஸோ கஃபா தான் சீமன் பெர் மீட்டர் ஆர் சீமன் பெர் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ செல் கான்ஸ்டன்ட் இந்த ரெண்டாவது ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கிறோம் இங்க. ஸோ இதுல டேட்டா பாருங்க, கஃபா வந்து 0.146 into 10⁻³ சீமன் பெர் சென்டிமீட்டர். ஜி கண்டுபிடிக்கணும். ஜி நமக்கு டைரக்டா கொடுக்கல, அதுக்கு பதில் 1/r கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? G is equal to 1/r சொல்லலாம், இல்ல G direct related 1/r சொல்லலாம்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல ஜிக்கு பதில் நீங்க இப்படி இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கணும், கஃபா 1/r இன்ட்டு செல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, நம்ம எந்த கொஸ்டினுக்கு தேவையோ அந்த மாதிரி மாத்திக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி மாத்திக்கிறேன். ஸோ 1/r கொடுத்துருக்காங்க. ஸோ 1/r வந்து என்ன 1500 ஓம், 1500 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, செல் கான்ஸ்டன்ட். ஸோ இங்க நான் செல் கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா நீங்க செல் கான்ஸ்டன்ட் பண்ணி எழுதிக்கலாம், செல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்ப பாருங்க எனக்கு செல் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் வரக்கூடாது. செல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன யூனிட் சொல்லுங்க பார்க்கலாம். செல் கான்ஸ்டன்ட்ன்றது L/A, கரெக்டா? செல் கான்ஸ்டன்ட்ன்றது உங்களுடைய L/A. L வந்து மீட்டர், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்ப செல் கான்ஸ்டன்ட் யூனிட் வந்து என்ன, மீட்டர் -1 அல்லது சென்டிமீட்டர் பவர் -1. ஸோ மீட்டர் சென்டிமீட்டர்ன்றது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான், கரெக்டா? ஸோ இதுதான் செல் கான்ஸ்டன்ட்டுக்கான யூனிட். இப்ப பாருங்க, இப்ப நான் டேட்டா போட்டேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கஃபா கொடுத்துருந்தாங்க, ஆர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்றோம், கிவன் டேட்டாவை எடுத்தோம், கரெக்ட் ஃபார்முலாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது யூனிட், இப்போ இந்த இடத்துல யூனிட் செக் பண்ணுங்க பாருங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். இது இந்த பக்கம் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா, இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க சீமன்றதுக்கு பதில் ஓம் இன்வெர்ஸ்னு கூட எழுதலாம், கரெக்டா? இது ரெண்டும் ஒன்று தான். சீமன்றதுக்கு பதில் நீங்க ஓம் இன்வெர்ஸ்னு எழுதலாம், ரெண்டும் ஒன்று. இதை நீங்க ஓம் இன்வெர்ஸா மாத்தி பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம். அப்ப இந்த சீமனும் இந்த ஓம் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும், கரெக்டா? சீமனை வந்து ஓம் இன்வெர்ஸ்னு எழுதுனீங்க அப்படின்னா ஓம் இன்வெர்ஸ் ஓம் கேன்சல் ஆயிரும், கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? வெறும் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் தான் இருக்கும். அதாவது நீங்க சீமன் சொல்றதும் ஓம் இன்வெர்ஸ்ன்றதும் ஒண்ணு. ஓம் இன்வெர்ஸ் ஓமும் வந்தா இது 1/ஓம்னு எழுதலாம். ஓகேங்களா, 1/ஓம்னு எழுதலாம். இங்க ஒரு ஓம் இருக்கு, ஓம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, சீமனும் ஓம் இன்வெர்ஸ் போச்சு. அப்ப வெறும் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் தான் இருக்கு. அப்ப எனக்கு யூனிட் வருது. ஓகேங்களா, அப்ப நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்ப கே செல் கான்ஸ்டன்ட் 0.146 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 1500. ஓகேங்களா, இந்த 15 வந்து இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி 10⁻2 கூட வச்சு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 2.19 வரும். ஓகேங்களா, 2.19 இன்ட்டு 10⁻³ டைரக்டா 2.19 தான் வருது. ஓகேங்களா, ஸோ நான் இங்க இது டைரக்டா ஆன்சர் எழுதிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஐடியானா, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை படிச்சு அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஏதாவது எனக்கு ஒரு மெத்தடு தெரிஞ்சா இதுல எதெல்லாம் எழுதலாம், இது தெரிஞ்சா எனக்கு போதும். கஃபான்றது 1/ρ 1/r L/A. ஓகேங்களா, ஸோ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்க, லென்த்து, ஏரியா. சில சமயத்துல உங்க செல் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம், இது எப்படிலாம் கேட்கலான்ற ஒரு ஐடியா பார்த்துக்கோ. இப்படி இருக்கு ஃபார்முலா 1/r L/A. ஓகேங்களா, இதை நான் எப்படி கேட்கலாம், ஒரு மெத்தட் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கஃபா கேட்கணும். கஃபா வந்து ஒரு வே, கஃபா வந்து கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா ஆர் கொடுக்கணும். ஓகேங்களா, எல் கொடுக்கணும், ஏ கொடுக்கணும். இல்லை இந்த L/Aவுக்கு பதில் செல் கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸையும் நான் கேட்கலாம். யார் யாரை கொடுத்தா, கஃபா கொடுத்துட்டு அண்ட் செல் கான்ஸ்டன்ட், இவங்களுக்கு கொடுத்தா செல் கான்ஸ்டன்ட், இவங்களுக்கு கொடுத்தா ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். இல்ல இப்ப நம்ம பார்த்த மாடல் வந்து இப்ப யாரை கேட்கறேன், செல் கான்ஸ்டன்ட்டை கேட்கறேன், கே செல் கான்ஸ்டன்ட்டை கேட்கறேன். யார் யாரை கொடுத்துட்டேன், கஃபா கொடுத்துட்டேன், ஜின்னு கொடுக்குறேன், அல்லது ஜியை வந்து 1/rன்னு கொடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் எல்லையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ இந்த மெத்தட் கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஸோ இதுல இருக்கிற டேட்டாலாம் பாரு, இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேட்டா. ஓகேங்களா, இதே இன்னொரு ஹைலைட்டா கேட்கணும் அப்படின்னா இத்தனை வேல்யூ கொடுத்துட்டு ஏரியா கூட கேட்கலாம். ஸோ கஃபா, ஆறு, லென்த் எல்லாம் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம மாற்றி மாற்றி எழுதுறோம். இதை வந்து கஃபா ஜி இன்ட்டு கே செல் கான்ஸ்டன்ட் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஜியா ஜி கூட கேட்கலாம். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் செல் கான்ஸ்டன்ட் கொடுத்தா ஜி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை டிஃப்ரெண்டாக எப்படி எழுதலாம், அதில் என்ன மாதிரிலாம் கேட்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டது இந்த 3வது மெத்தடுக்கான ஐடியா போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை இந்த மாதிரிலாம் மாற்றி எழுதலாம். கொஸ்டினை படிக்கணும், டேட்டாவை எடுத்துக்கணும், எது கொடுத்துக்கிறோம் எது கொடுக்கல, ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி எழுத முடியுமா, எழுதிட்டு டேட்டாவை போட்டு யூனிட் செக் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும்.
புரிஞ்சுதா? சார் ஓகே சொல்லுங்க. சார் கப்பாவோட யூனிட் வந்து சேமன் மீட்டர் இன்வெஸ்ட் தானே சார்? ஆனா அங்க கொஸ்டின்ல சென்டிமீட்டர் இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா சார்? அது மாத்தணும் ஒன்றும் தானே? இல்லைம்மா, இல்லை நீங்க அதாவது நீங்க இங்க வந்து என்னன்னா, இது நீங்க நல்ல ஒரு கொஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எனக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து கஃபாவுக்கு வந்து சீமன் பெர் மீட்டர் போட்டாலும் தப்பு இல்லை, ஆர் சீமன் பர் சென்டிமீட்டர் போட்டாலும் தப்பு இல்லை. இந்த மீட்டர் சென்டிமீட்டர் கன்வர்ஷன் இது எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா, இப்போ நான் ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், செல் கான்ஸ்டன்ட் வந்து பெர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஒருவேளை செல் கான்ஸ்டன்ட் பெர் மீட்டர்ல இருந்தா நீங்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது, ஒரு 10, இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வருது செல் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஷன்ல வந்து நான் இப்படி வைக்கல, ஏ பி சி டின்னு இருக்கு, எல்லாமே மீட்டர் இன்வெர்ஸா இருக்கு. கரெக்டா? மீட்டர் இன்வெர்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கேயும் மீட்டர் இன்வெர்ஸ் இருக்கு, இங்கேயும் மீட்டர் இன்வெர்ஸ் இருக்குது, இங்கேயும் மீட்டர் இன்வெர்ஸ் இருக்குது. அப்ப நீ என்ன பண்ணும், 10க்கு நீ போட்டக்கூடாது. ஸோ சென்டிமீட்டர் வந்து மீட்டர் இன்வெர்ஸா மாத்தணும். ஓகேவா? ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். கரெக்டா? அப்ப ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ன்றது என்ன வரும், 10⁻⁻2 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றீங்க, இங்க இன்வெர்ஸ் போட்டீங்கன்னா இங்க இன்வெர்ஸ் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டு நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் இல்லாதனால நீ சீமன் பெர் மீட்டர்னால ஒண்ணுதான், சீமன் பெர் சென்டிமீட்டர்னால ஒண்ணுதான். புரியுதா? எஸ் சார். சப்போஸ் உங்களுக்கு வந்த ஆன்சர் பெர் சென்டிமீட்டர் இருக்கு, பட் ஆப்ஷன் பெர் மீட்டர்ல இருக்குதுன்னா நீங்க மாத்தணும். இல்ல டைரக்டா பெர் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் அதிலே போட்டு போயிடணும். இதுதான் சுருக்கமான ஐடியா. கிளியரா? எஸ் சார். ஒரு பெர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் சார். ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். ஒரு பெர் மீட்டருக்கு எவ்வளவுன்னு கேக்குறேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது கரெக்ட். ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் நீங்க நிறைய தால படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பெர் மீட்டருக்கு 10⁻⁻2, அதாவது 1 அப்ப ஆச்சுங்களா? 1 பெர் மீட்டர் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப். புரியுதா? நான் இப்ப மாத்தந்து புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? திடீர்னு நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரு டேட்டா நானே கொடுத்துறேன், நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கே செல் கான்ஸ்டன்ட் எனக்கு 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இருந்துச்சு, இது மீட்டர்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன வேல்யூ வரும்? கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டேட்டா யூஸ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻2. ஓகேவா? இப்படி கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸுக்கு எவ்வளவு மீட்டர்னு கேட்கணும். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளா ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸை வந்து இதை நீங்க அப்படியே டிவைட் கொண்டு வந்துருங்க இந்த பக்கம். 1/10⁻⁻2 மீட்டர் இன்வெர்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸுக்கு இவ்வளவு. நான் சொல்றது பாருங்க, புரியுதானே? இந்த மாதிரி சிம்பிளா போடலாம். ஒரு சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்க்கு 1/10⁻2, அப்படி இல்லை இதை நீங்க 10⁻2 மீட்டர் இன்வெர்ஸ்னு எழுதலாம். கரெக்டா? ஒரு பெர் சென்டிமீட்டருக்கு வந்து 10⁻2 மீட்டர் இன்வெர்ஸ். அப்ப இதை நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வரும். ஸோ இங்க ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 × 10⁻2 பெர் மீட்டர்னு வரும். அப்போ உங்களுக்கு 10⁻3 பெர் மீட்டர்னு வந்துருமா? ஸோ ஆன்சர் வந்து 10 பெர் சென்டிமீட்டர் அதை போடு, இல்லைன்னா 10⁻3 பெர் மீட்டர்னு இருக்கணும். கரெக்டா? புரியுதா நான் சொல்றது?
சார். எஸ் சார். சப்போஸ் இப்படி ரிவர்ஸ்ல போய் பார்க்கலாம். என்கிட்ட ஆன்சர் வந்து 10⁻³ பெர் மீட்டர் இருக்குது. ஒரு மீட்டருக்கு வந்து 10⁻−2 பெர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப எனக்கு 10⁻³ பெர் மீட்டருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ 10⁻3 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 10⁻2 இன்ட்டு 10⁻3 இந்த பக்கமும் 10⁻3 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் வந்து 10⁻1 பெர் சென்டிமீட்டர் வந்துடும். கரெக்டா? அப்ப 10⁻3 பெர் மீட்டர்ன்றது 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வந்துடும். இந்த ஆன்சர் இங்க இருந்து போதா? புரியுதா நான் சொல்றது? ஒரு பெர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் அப்படின்னா ஒரு பெர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻−2 பெர் சென்டிமீட்டர். இப்போ எனக்கு 10⁻3 வேணும். இங்க எப்படி 10⁻3 கொண்டு வரணும்? இதை 10⁻3 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பெர் மீட்டர் மாறிச்சு. இங்க என்ன மல்டிப்ளை பண்ணி இங்க அதால மல்டிப்ளை பண்ணணும். 10⁻3 இன்ட்டு 10⁻−2 பெர் சென்டிமீட்டர்னு வரணும். இதை நீங்க பவர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10⁻1 பெர் சென்டிமீட்டர்னு வந்துடும். அப்ப 10⁻3 பெர் மீட்டர்ன்றது வந்து 10⁻1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அதனால தான் ஆன்சர் இங்க வருது. கரெக்டா? சப்போஸ் ஆன்சர் வந்து உங்களுக்கு பெர் மீட்டர்ல வருது, ஆனா சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது மாதிரி மாத்தலாம் இல்லையா? எஸ் சார். இது புரியுது எல்லாருக்கும்? சார் சார். ஸோ மெயினான டேட்டா இந்த எப்படி மாத்தினாங்க இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போனேன். பட் யாரோ ஒருத்தர் கேட்டதுனால தான் இந்த டீட்டெயில் வந்தேன். ஸோ 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்படி பெர் மீட்டரா மாற்றணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் மாற்றணும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ வச்சுக்கணும். ஒரு பெர் மீட்டருக்கு 10⁻−2 அப்படின்னா இப்போ 10 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்க்கு என்னன்னு கேட்ட இன்வெர்ஸ்க்கு இதை நீங்க டிவைட்ல கொண்டு வரீங்க. 1/10⁻−2 பெர் மீட்டர். இந்த மாதிரி மாத்தி, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் டேட்டாவில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கன்வீனியன்ட்டா மாத்தி பண்ணுங்க. ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் சம்பந்தமா வேர்டு இதுதான் ப்ராப்ளம் கேட்குற மெத்தடு. இது கிளியருங்களா? எஸ் சார். ஓகே. ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லான்னு 2 இருக்கு. ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். புரிஞ்சுக்க முடியுது எல்லாராலையும்? கொஞ்சம் பேர் அமைதியாக தான் இருக்கிறீங்க. ஒருத்தர் 2 பேர் தான் எஸ் சொல்றீங்க. டிஃபிகல்ட்டா இருக்கா ஈஸியா இருக்கா? எதையாவது புரியலன்னா கேளுங்க. ஈஸி தான் சார். அதாவது ஒரு 2 பேர் தான் பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஒரு 35 பேருக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டா எனக்கு இந்த மாத்துறது தெரியல சார், இல்லை எனக்கு நீங்க பேசுறதே புரியல சார் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. சப்போஸ் இப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு எண்டிங்ல கடைசியா போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஏதாவது உள்ள போய் நம்மளால யூனிட் கன்வெர்ட் பண்ண முடியும். எல்லா ஆன்சரும் போட்டுருவோம், ஃபார்முலாவும் போட்டுருவோம். சிம்பிள் தான். நமக்கு ஏதாவது புரியலன்னா எங்க நம்ம ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லலாம்னு அர்த்தம். யாருக்காவது எங்கேயாவது புரியல, இந்த வேர்டு புரியுமானுக்குது, சிம்பிளா தான் நான் சொல்றேன். வேர்டு, யூனிட்டு, ஃபார்முலா, எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க, டேட்டா எடுத்து போடுறோம், யூனிட் செக் பண்றோம், யூனிட் கன்வர்ஷன் இருந்தால் எப்படி பண்ணணும், அவ்வளவுதான் நான் இங்க பேசியிருக்கிறது. கரெக்டா? எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ வந்து ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லான்னு இருக்கு. ஃபாரடே இவர் ஒரு சயின்டிஸ்ட். ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா டைரக்டா நம்ம போயிடலாம். இவங்க என்ன சொன்னாங்கன்றதோட W is equal to ZIT. ஓகேங்களா? இது ஃபாரடேனுடைய ஃபர்ஸ்ட் லா. வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோட். இப்போ நம்ம சொன்னோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கால்வனிக் செல்ல ஜிங்க் ராட்னுடைய வெயிட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது சார். ஏன் டிக்ரீஸ் ஆகுது? எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ரைட். ரைட் ஹேண்ட்ல காப்பர் ராட்னுடைய வெயிட் என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகுது. ஓகே, இது நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரடே ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுது? வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோட், அதாவது டெபாசிட் ஆகிற எலக்ட்ரோட்னுடைய வெயிட் W அப்படின்னு என்ன, டெபாசிட் ஆகிற டெபாசிட்டட் வெயிட் ஆஃப் தி எலக்ட்ரோட், டெபாசிட்டட் வெயிட் ஆஃப் எலக்ட்ரோட். ஓகேங்களா? மீனிங் வந்து என்னன்னா, இப்ப காப்பர்ல தான் டெபாசிட் ஆயிருக்கு. அந்த ராடுனுடைய, அந்த காப்பர் ராடுனுடைய வெயிட் எப்படி இருக்கும்? டெபாசிட்டட் வெயிட் ஆஃப் எலக்ட்ரோட். நீங்க இதை நான் ஜென்ரலா சொல்றேன். எந்த ராட்ல டெபாசிட் நடக்குதோ அந்த ராடுனுடைய வெயிட் ZITக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. ஜெட்ன்றது என்னன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட். அடுத்து தமிழ் என்னன்னு சொல்றேன்.
ஸோ எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட் ஓகேங்களா. ஸோ ஐன்றது கரண்ட்டு, டி என்றது டைம் ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட்ன்றத ஜெட்ன்றத இ பை ஓகேங்களா 96,500 எழுதலாம். இது வந்து ஃபேரடேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேரடே 96,500 கூலும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஃபேரடேன்னா 96,500 கூலும் பெர் மோல். ஒரு மோல்ல எவ்வளவு கூலும் இருக்கோ அதுதான் ஃபேரடே. ஸோ ஜெட்ன்றது இ பை 96,500 எழுதலாம். இந்த ஈன்றது என்ன இல்லை, ஈக்குவலண்ட் வெயிட் தான் ஓகேங்களா. ஸோ ஈன்றது ஈக்குவலண்ட் வெயிட் ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம இப்படியும் எழுதலாம் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை இந்த ஜெட்டை சப்ஸ்டியூட் பண்ணி W is equal to ஈக்குவலண்ட் வெயிட் டிவைட் பை 96,500 இன்ட்டு IT கரண்ட் இன்ட்டு டைம். கரண்ட் இன்ட்டு டைம் தான் நீங்க சார்ஜ்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ என்னன்னா டெபாசிட் அவர் எலக்ட்ரோடு டைரக்ட்லி ரிலேட்டட் வித் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்டு. Q அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி. இந்த Qன்றது வந்து சார்ஜ்னு சொல்லுவாங்க, இல்ல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. Q கண்டுபிடிக்கணும் I இன்ட்டு T ஓகேங்களா. ஸோ இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுதோ அந்த 1.1 வோல்ட்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து அந்த கேத்தோட்ல ராட் மேல டெபாசிட் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப நீங்க அந்த செட்டப்ல போய் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இங்க எவ்வளவு எலக்ட்ரான் பாஸ் ஆயிட்டு வருதோ, இங்க ஒரு 10 எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா இதுக்கு உண்டான கரண்ட் நமக்கு வெளியே கிடைச்சிருக்கும். அப்ப இந்த ராட்ல வந்து அந்த காப்பர் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். 5 காப்பர் டெபாசிட் ஆயிருக்கும். அப்ப என்ன மீனிங், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கியூவும் இங்க டெபாசிட் ஆகிற வெயிட்டும் டைரக்டா இருக்கும். டெபாசிட் அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட் அதிகமா பாஸ் ஆகும். டெபாசிட் கம்மியாச்சுன்னா கரண்ட் கம்மியா போகும். புரியுதுங்களா? அதுதான் ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா ஓகேங்களா. ஸோ நமக்கு அந்த லா புரியுதோ இல்லையோ, அந்த டேட்டா தெரிஞ்சா போதும். அதாவது டெபாசிட்டட் எலக்ட்ரோ டைரக்ட்லி ரிலேட்டட் வித் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்னு எவ்வளவு மின்சாரம் பாயுதுன்றாங்க. ஸோ கியூன்றதை நீங்க ஐடின்னு சொல்லலாம். கியூ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம். அதை நீங்க அப்படியே அப்ளை பண்றீங்க. ஸோ இதை ஆக்சுவலி எப்படி சொல்லணும் அப்படின்னா W டைரக்ட்லி ரிலேட்டிவ் வித் கியூன்னு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் நேர்த்தகவை நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஜெட்னு ஒன்று ஆட் பண்றோம். அதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். அதனுடைய வேல்யூ தான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட் பை ஃபேரடேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இ ஆர் ஈக்குவலண்ட் வெயிட் டிவைட் பை 96,500 கூலும் பெர் மோல் அப்படின்றது யூனிட். ஸோ இதை எழுதுறோம். ஸோ இந்த கியூன்றது என்ன சார், அதுதான் எலக்ட்ரிசிட்டி. அதை வந்து கரண்ட் இன்ட்டு டைம் எழுதலாம். கரண்ட் இன்ட்டு டைம் ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த கியூன்றது வந்து கூலும்னு சொல்லுவீங்க. COULOMP கூலும். தமிழ்ல வந்து கூலும் சொல்றீங்க இல்லையா, அந்த யூனிட். கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியரு, டைமுக்கு வந்து ஸ்மால் எஸ். ஸோ ஒரு கூலும்ன்றது வந்து ஆம்பியர் செகண்ட் ஓகேங்களா. ஆம்பியரையும் செகண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூலும் கிடைக்கும். இந்த யூனிட் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம எடுத்து இங்க அப்ளை பண்ணோம்னா W is equal to ஈக்குவலண்ட் வெயிட் டிவைட் பை 96,500 I இன்டு T ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா. இதுல எப்படிலாம் நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. ஒரு ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளவு டைம்ல பாஸ் பண்ணியிருக்கேன், அப்ப வெயிட் எவ்வளவு ஆகும். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்லுங்க. ஜெட்ன்றது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலண்ட் வெயிட் என்னன்னு தெரியணும். அப்ப இப்போ ஒரு அலுமினியம் 3+ இருக்கு. இது போய் டெபாசிட் ஆகுது நான் சொல்றேன். இந்த அலுமினியம் 3+ அப்படின்னா அலுமினியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 13, மாஸ் நம்பர் 26. ஸோ ஈக்குவலண்ட் வெயிட்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மாலிகுலர் வெயிட் டிவைட் பை NF ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது அந்த இந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதுதான் NF ஃபேக்டர். ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 26 ஓகேங்களா. இதனுடைய NF ஃபேக்டர்ன்றது இந்த NF ஃபேக்டர் சப்ஸ்டன்ஸுக்கு வேரி ஆகும். ஆசிட்டா இருந்தா நம்பர் ஆஃப் H+ சொல்லும், லாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் H+. பேஸா இருந்தா லாஸ் ஆஃப் OH-.
அது மாதிரி தனிமத்துக்கு வந்து என்ன ஃபேக்டர்னா அதனுடைய சார்ஜ் தான் என்ன ஃபேக்டர். இதுல வந்து 3 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, அதனால இந்த 3ன்றது தான் என்ன ஃபேக்டர். ஸோ 3 26/3ன்றது தான் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அலுமினியம். புரியுதா? ஓகேங்களா? நம்ம பேசிக் கான்செப்ட் நடத்தினா தான் இந்த ஐடியா புரியும். ஸோ ஈக்குவலன்ட் வெயிட், சப்போஸ் இப்ப காப்பர் 2+ ஈக்குவலன்ட் வெயிட் கேட்கறாங்க. மாலிகுலர் வெயிட் வந்து ஒரு 30 வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதனோட ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளவு? காப்பர் 2+ ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளவு? மாலிகுலர் வெயிட் 60. இதனோட ஈக்குவலன்ட் வெயிட் என்ன? அவ்வளவுதான். 60 எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 2. அப்போ 30. அவ்வளவுதான் ஈக்குவலன்ட் வெயிட். புரியுதா? ஓகே ரைட். ஸோ இதை நீங்க டைரக்டா அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் சொல்ற ப்ராப்ளம் புரியுதுன்னு பாருங்க. ஒரு காப்பர் 2+ 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி காப்பரா டெபாசிட் ஆகுது. ஸோ இந்த காப்பர் 2+ மாலிகுலர் வெயிட் நமக்கு கொடுத்துருக்காங்க 63.5 கிராம். எப்பயுமே மாலிகுலர் வெயிட்ன்றது மாஸ் வந்து கிராம்ல தான் கொடுப்பாங்க. அப்புறம் இதனுடைய என்ன ஃபேக்டர் நமக்கு தெரியும், சார்ஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டைரக்டா அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 1295 கூலும். ஸோ நான் சொன்ன எலக்ட்ரிசிட்டி வந்து இது கூலும்லேயே யூனிட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ காப்பர் டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இவ்வளவு எலக்ட்ரிசிட்டியை நான் பாஸ் பண்ணியிருக்கேன், இதனுடைய காப்பருடைய மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் த டெபாசிட்டட் காப்பர் ஆன் தி ஆனோடு, அதாவது கேத்தோட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி ரிடக்ஷன் நடக்குது ரைட் ஹேண்ட் சைடில். இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி நான் பாஸ் பண்ணா எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆயிருக்கும் இங்க பாருங்க, இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க வச்சு நான் என்ன பண்ணேன், இங்க எவ்வளவு எலக்ட்ரான் மூவ் ஆயிடுச்சோ அதை வச்சு எனக்கு எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு பாஸ் ஆயிருக்கு. 1295 கூலும் வந்து பாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா நீங்க எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்கறேன். ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, W = ஜெட்டு ஐடின்னு இருக்கும். ஸோ இதை நீங்க இப்படியும் எழுதலாம், W = E/96,500. ஐடிக்கு பதில் கியூன்னு எழுதலாம். ஸோ ஈன்றது உங்களுடைய ஈக்குவலன்ட் வெயிட். காப்பரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஈன்றது என்ன சொல்லுவீங்க, 63.5 / 2. ஏற்கனவே இங்கே 96,500 இருக்கு, அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 63.5 × 2 96,500 இந்த இடத்துல ஃபார்முலா இருக்கு. அப்புறம் கியூ டைரக்டா அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கூலும் 1295. சப்போஸ் இந்த கியூ கொடுக்கல அப்படின்னா இதுல என்ன கொடுப்பாங்க, எவ்வளவு கரண்ட் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் ஒரு 5 ஆம்பியர் டைம் சொல்லுவாங்க 16 செகண்ட். அப்ப என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க, 5 டைரக்டா செகண்ட்ல கொடுத்தா நீங்க அப்படியே போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி 300 ஆம்பியர் செகண்ட். ஆம்பியர் செகண்ட்ன்றது தான் கூலும். ஓகேங்களா? சப்போஸ் இது மினிட்ல கொடுத்துட்டாங்கன்னா 60 மினிட்னு கொடுத்துட்டாங்கன்னா 60 இன்னொரு 60 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் பண்ணணும். ஏன்னா ஆம்பியர் செகண்ட் தான் உங்களுக்கு கூலுமா இருக்கும். கரெக்டா? ஸோ ஆம்பியர் மினிட் வரக்கூடாது, ஆம்பியர் செகண்ட் தான் கூலும் பண்ண முடியும். ஏன்னா குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்க கூலும்ல மட்டும் தான் சொல்லணும். நான் கொடுத்த கொஸ்டின் இப்போ டைரக்டா கொடுத்துட்டாங்க. சப்போஸ் செகண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆம்பியர் செகண்ட்னா கூலும் போட்டுடலாம். சப்போஸ் மினிட்ல கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா, MIN மினிட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும், ஒரு மினிட்ன்றது 60 செகண்ட். அப்ப 60 60 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா?
ஸோ மினிட்டை வந்து செகண்டால பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போடணும். ஸோ ஆம்பியர் செகண்ட்னா கூலும் வந்துடும். ஸோ இப்போ இந்த கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் வெயிட் டிவைட் பை சார்ஜ் 96,500 அதனுடைய கூலும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் அவ்வளவு காப்பர் வந்து அங்கே டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ இதை ஏற்கனவே நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். 0.426 கிராம். ஓகேங்களா? ஸோ இங்க கிராம் இருக்கு, ஸோ இங்க கூலும் இருக்கு, இது கூலும் பெர்மோல். ஓகேங்களா? ஸோ கூலும் கேன்சல் ஆயிரும். பெர்மோல்ல எவ்வளவு கிராம் இருக்குதுன்றது தான் அந்த எவ்வளவு டெபாசிட் ஆயிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கிராம் பெர்மோல் ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ மோல் கேன்சல் ஆயிரும், கிராம் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் இவ்வளவு 0.426 கிராம் காப்பர் வந்து உனக்கு அந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கும். மீனிங் வந்து என்னன்னா 1295 கூலும் நீங்க பாஸ் பண்ணிக்கிறது வெளியே கரண்ட். அவளை நீங்க பாஸ் பண்ணி இருக்கிறீங்கன்னா இங்க எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கணும்? 0.426 கிராம் டெபாசிட் ஆயிருக்கு. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? சரி சார். ஸோ இது ஒரு ஐடியா. இதுதான் ஃபாரடே ஃபர்ஸ்ட் லான்னு சொல்றாங்க. ஃபாரடே செகண்ட் லான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இப்ப அதாவது 2 எலக்ட்ரோடு இருக்கும், ஆனோடு ஒன்று இருக்குது, கேத்தோடு ஒன்று இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப ஃபாரடேனுடைய செகண்ட்ல என்னன்னா வெயிட் ஆஃப் தி சப்போஸ் ஜிங்க் எலக்ட்ரோட்னு வச்சுக்கோங்க டிவைட் பை வெயிட் ஆஃப் தி காப்பர் எலக்ட்ரோட். அது வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி ஜிங்க் எலக்ட்ரோட் டிவைட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி காப்பர் எலக்ட்ரோட். என்ன மீனிங் அப்படின்னா ஒரு மின்கலன் இப்ப நீங்க கால்வானிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் ராடு லெஃப்ட்ல இருக்கும், காப்பர் ராடு ரைட்ல இருக்கும். கரெக்டா? இப்ப ஜிங்க் ராட்ல நடக்கிற வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ அதனுடைய ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு டைரக்டா இருக்கும். ஓகேங்களா? காப்பர் ராட்ல நடக்கிற வெயிட் லாஸ் ஆர் கெயின் அதனுடைய ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா உனக்கு வந்து அன்னோன் வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் எனக்கு வந்து எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆகிக்குதுன்னு தெரியல, பட் வெயிட் ஆஃப் ஜிங்க் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிக்குதுன்னு தெரியும். ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஈக்குவலன்ட் வெயிட்னா மாலிகுலர் வெயிட் டிவைட் பை சார்ஜ் ஆஃப் தி எலமெண்ட். அந்த சார்ஜ் எவ்வளவுதோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு எனக்கு ஈக்குவலன்ட் வெயிட் வந்துடும். அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஜிங்க் தெரியும், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் காப்பர் கண்டுபிடிச்சிருவேன், வெயிட் ஆஃப் ஜிங்க் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை மூணையும் வச்சு இப்போ வெயிட் ஆஃப் காப்பர் எவ்வளவு டெபாசிட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் காப்பர் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? டபிள்யூ ஜிங்க், இதை நீங்க இந்த பக்கம் ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் காப்பர் டிவைட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஜிங்க். ஸோ இதுக்கான வேல்யூ மூணையும் போட்டீங்கன்னா எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ இது வந்து ஃபாரடேனுடைய செகண்ட் லா. ஃபாரடேனுடைய செகண்ட் லா என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா எவ்வளவு அந்த வெயிட் அந்த ராட்ல இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அதோட ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு நேர்த்தவா இருக்கும். அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் என்ன? மாலிகுலர் வெயிட் பை NF ஃபேக்டர். சப்போஸ் இங்க ஒரு வெயிட் சொல்றீங்க நீங்க 0.4 கிராம் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் வெயிட் சொல்றீங்க இல்லையா? இப்ப ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப காப்பர் 2+ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் 63.5 இன்ச்சு டிவைட் பை 2. ஸோ இப்ப பாருங்க இந்த மாதிரி 7 2 14. ஸோ நான் என்ன சொல்றேன், இதுதான் ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ 31.7 தான் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் காப்பர். ஸோ இந்த ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் காப்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான் வந்து இல்ல எவ்வளவு ராட்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும். ஓகேங்களா? மீனிங் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப என்கிட்ட காப்பர் 2+ இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு, காப்பரா மாறுது. ஓகேங்களா? ஒரு மோல் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றது ஒரு ஃபாரடே. அவங்களுக்கு தேவையானது 96,500 கூலும். அதாவது நீங்க வந்து இந்த 96,500 இந்த அளவுக்கு நீங்க 96,500 கூலும் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மோல் எலக்ட்ரான் டெபாசிட் ஆகும். கரெக்டுங்களா? அதுக்கு பேர் 1 ஃபாரடே. இப்ப எங்கிட்ட வந்து 2 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, 2 மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் இருக்கு இந்த காப்பர்ல. அப்ப என்ன பண்ணும், 2 ஃபாரடே உனக்கு வந்து காப்பரை டெபாசிட் பண்ணுது. கரெக்டா? இந்த ஒரு காப்பருடைய வெயிட் தான் வந்து 63.5 கிராம். ஓகேங்களா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இப்ப ஒரு ஃபாரடேனா எவ்வளவு சொல்லுவீங்க? 2 ஃபாரடே இஸ் ஈக்குவல் டு 63.5 கிராம். அப்படின்னா ஒரு ஃபாரடே என்ன இதை டிவைட் பை 2 போடணும். கரெக்டா? 63.5 டிவைட் பை 2 அப்ப எவ்வளவு வருது? ஸோ 31.7 கிராம் வருது இல்லையா? இதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு ஃபாரடே கரண்ட் நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த ஃபாரடேன்றது என்ன?
96,500 கூலும் சார்ஜ் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா 31.67 கிராம் வந்து டெபாசிட் ஆகும். எனக்கு ஒன்றும் புரியல சார் நீங்க பேசுறது அப்படின்னீங்கன்னா இப்படி இருக்கு கரெக்டா. இப்போ இந்த ராடு மேல டெபாசிட் ஆயிட்டு இருக்கு. நான் இங்க எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளவு பாஸ் பண்ணணும் அப்படின்னா 1 ஃபேரடே, இங்க எனக்கு வந்து 1 ஃபேரடே கரண்ட் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இதுல வந்து எவ்வளவு டெபாசிட் ஆயிருப்பாங்க 31.7 கிராம் டெபாசிட் ஆயிருப்பாங்க. இப்ப முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் பாருங்க, 1 ஃபேரடே நம்ம பாஸ் பண்ணல, எவ்வளவுதான் பாஸ் பண்றோம், ஜஸ்ட் 1295 1295 கூலும் தான் நீங்க பாஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க 96,500 கூலும் பாஸ் பண்ணா உங்களுக்கு 31.6 கிராம் கிடைச்சிருப்பாங்க. நீங்க இவ்வளவு பாஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறாங்க 0.42 கிராம் தான் கிடைக்கிறாங்க. புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரெண்டுமே ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. ஸோ W is equal to ZIT இந்த ஃபார்மேட்ல இருந்து எப்படி மாத்துறதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல இது வந்து ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கும் நேர்த்தகவா இருக்கும். ஸோ இது வந்து ஃபேரடேனுடைய செகண்ட் லா. ஸோ இது வரைக்கும் நம்ம முக்கியமான டாபிக்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுங்க, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதோ இன்னும் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இதுக்கான கொஸ்டின்லாம் இதில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீக் கொஸ்டினும் இப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த வீக்கில் எழுத போகிற கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக இப்போ இந்த ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாலாம் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் வேணும். இதுக்கான கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்போ வர வீக் டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த டைம் அந்த 2 கொஸ்டின் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.